தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. பொன்னி சொல்லல. உனக்கு அவருதான் உன்னோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. நீ எப்ப அவர்கிட்ட சொல்ல போற நீதான் அவரோட பொண்ணுன்னு? டேய், உனக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கு. எப்ப எங்க அப்பாவை பார்த்திருந்தாலும் சரி, நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா கிட்ட நான் அவரோட பொண்ணுன்னு சொல்லணும்னு சின்ன வயசுல இருந்தே நினைச்சிட்டு இருக்கேன்டா. சரிடி, நீ அது சின்ன வயசுல இருந்து நினைச்சனா அவர் எப்ப உன்னை பாக்குறாரு, உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரான்னு தெரியாத டைம்ல நீ நினைச்ச. இப்பதான் அவர் உன் பக்கத்துல இருக்காரு, அவருதான் உன்னோட அப்பானும் தெரிஞ்சிருச்சே, இப்பயாவது சொல்லலாம்ல? சொல்ல மாட்டேன் அன்பினியா. நான் நல்லா படிப்பேன், 7 வருஷம் கழிச்சு டாக்டர் ஆவேன். டாக்டர் போதும் பொண்ணு MBBS இந்த பட்டத்தை நான் என்னைக்கு கையில வாங்குறேனோ அன்னைக்குதான் அவருக்கு தெரியணும் நான் தான் அவரோட பொண்ணுன்னு. எந்த பொம்பளை பிள்ளைய வேணான்னு அவரு தூக்கி எறிஞ்சாரோ அதே பொம்பளை பிள்ளை இன்னைக்கு அவரை பெருமைப்படுத்தி இருக்குன்னு அவரு மனசார நினைக்கணும். அந்த நாள் இன்னும் 7 வருஷம் கழிச்சு வரப்போகுது. அன்னைக்கு அவருக்கு தெரியட்டும் நான் தான் அவரோட பொண்ணுன்னு. பொட்ட புள்ள போக உலகம் பாதை போட்டு வைக்கும், முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும், படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி. ஹலோ எவ்ரிவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த வருஷம் விமென்ஸ் டே அன்னைக்கு நம்ம காலேஜ்ல கிராஜுவேஷன் நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நம்மளோட டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட டாக்டர் பட்டத்தை வாங்குறதுக்காக லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப டிலே பண்ணாம லெட்ஸ் வெல்கம் தி சீஃப் கெஸ்ட். சோ இந்த வருஷம் 2032 கோல்ட் மெடலிஸ்ட் கிராஜுவேட்க்கு மட்டும் சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு அவருக்கு நிறைய வர்க்ஸ் இருக்கிறதுனால கிளம்பிடுவாரு. ரிமைனிங் இருக்கிற நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரின்சிபல் சார் அண்ட் கோஆர்டினேட்டர் மேம் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏமா? என்னையா? ஆனா பரவாயில்லம்மா, பொன்னி இந்த அளவுக்கு நல்லா படிச்சு கோல்டு மெடல்லாம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லம்மா. ஆமாயா, பிள்ளை நல்லா படிச்சிருக்குதுல, இன்னைக்கு டாக்டர் பட்டம் வேற வாங்க போகுது. ஐயோ, இந்த நாளுக்காக அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்தே கனவு கண்டுட்டு இருந்துச்சு. எப்படியோ திக்கி முக்கி நல்லா படிச்சு எடுத்துருச்சு. ஆமாமா. இந்த இயர் 2032ல யாரு கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கியிருப்பான்னு உங்கள நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இட் இஸ் none other than போதும் பொண்ணு. போதும் பொண்ணு, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். போதும் பொண்ணா? ஏமா என்னம்மா, பொன்னி தானே வரணும், போதும் பொண்ணு யாரையும் கூப்பிடுறாங்க? அது வருவாங்க பாருப்பா, வரும். ஏமா பேரைய மாத்தி கூப்பிட்டு இருக்காங்க, வருவாங்க பாருன்னு உட்காந்துருக்குற. பொன்னி தான் வருது. ஏதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் போதும் பொண்ணு. ஆடியன்ஸ் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் தி கோல்ட் மெடலிஸ்ட் ஆஃப் தி இயர் 2032 மிஸ் போதும் பொண்ணு. போதும் பொண்ணா? பொன்னின்னு தானே இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்ன போதும் பொண்ணுன்னு சொல்றாங்க? ஏமா எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இல்லே பேசாம இருல, எல்லாம் புரியும் கொஞ்ச நேரத்துல பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போதும் பொண்ணு. Thank you so much. சோ உங்களுக்கு கிராஜுவேஷனை பிரசன்ட் பண்றதுக்காக ஸ்பெஷலான சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. சார் பத்தி சொல்லவே வேணாம், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஒரு நடிகனா, ஒரு இளைய தளபதியா, ஒரு தளபதியா, இப்போ மக்களின் நாயகனா, இது எல்லாத்தையுமே பவர்ஃபுல் பேக்கேஜா வச்சுக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் none other than the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Joseph Vijay அவர்கள். Thank you so much sir. So yes, இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல் இடையில நம்மளோட கோல்ட் மெடலிஸ்ட கிராஜுவேட் பண்றதுக்காக Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Joseph Vijay அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you so much sir. Yes, சார் வந்து சூப்பராவே அட்ரஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. And போதும் பொண்ணு, இது உங்களோட டே.
நம்ம முதலமைச்சர் கையால நீங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, கோல்ட் மெடலிஸ்டும் கூட. கண்டிப்பா இத பத்தி உங்க மனசுல உள்ள ஃபீலிங்ஸை நீங்க சொல்லி ஆகணும். வாங்க மைக்ல பேசுங்க. இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னோட டீச்சர்ஸ் என்னை கைட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிரின்சிபல் சார், கோஆர்டினேட்டர் மேம், ஹெச்ஓடி மேம் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க ஆத்தாவும் அப்புறம் அவங்களோட பையனும் 2 பேரும் இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஐயோ, எம்பிட்டு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுது இந்த பிள்ளை. இந்த பிள்ளை இப்படி வளர்ந்து டாக்டராய் நிக்குது. இதை மட்டும் அவங்க அம்மா அப்பா நேர்ல இருந்து பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது எல்லாத்தையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாள் எனக்கான நாள்னு இப்போ இந்த ஆங்கர் சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல நான் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த பேரை நான் எதுக்குமே யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அதுக்கான அவசியமும் வந்ததில்ல, அப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனா முத வாட்டி இதை உண்மையை உடைக்கிறதுக்காக என் வாயால இருந்து சொல்லணும்னு தோணுது. இப்போ இங்க உங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியும் நான் டாக்டர் போதும் பொண்ணு MBBS. ஆனா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் போதும் பொண்ணுதான். இந்த போதும் பொண்ணு எப்படி உருவானான்னு நினைக்கிறீங்க? பிறக்கிறப்பவே அம்மாவை கொன்னுட்டா. பொம்பளை பிள்ளையா பிறந்தது தெரிஞ்சு அப்பா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. பிறப்புல அம்மா செத்துட்டாங்க, பிறந்தோடனே அப்பா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரா? ஏமா சொல்லுடா. ஏமா, இந்த பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாம் ஆக்சிடென்ட்ல இறந்ததா சொன்னீங்க. இந்த பிள்ளை என்னமோ வேற கதை சொல்லிட்டு இருக்கு. முழுசா கேளுப்பா, உனக்கே புரியும். ஏமா ஏமா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த பிள்ளை பேரை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. பிறகு இதை சொல்ற கதையெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. மா, அவ என்ன சொல்றான்னு முழுசா கேளு. பிறந்த அன்னையில இருந்து அம்மா அப்பாவை இழந்த நான் ஒரு அனாதை தான். நான் பிறக்கிறப்பே இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்த கடவுள் ஒரே ஒரு நல்ல விஷயம் கொடுத்தாரு. அதுதான் என்னோட ஆத்தா. அவங்க பேரு தாமரை ஆத்தா. என்ன நடக்குதுங்க? ஆத்தா, கண் கலங்காத. இது நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். சரிதா, சரி. ஆத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்ப ஆத்தாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. பக்கத்துல இருக்க GHக்கு கூட்டிட்டு போனா அங்க டாக்டரே இல்ல, டியூட்டி டாக்டர்ஸும் யாருமே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க ஹெல்ப்பால பக்கத்து ஊர்ல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஆத்தாவை சேர்த்தோம். அப்புறம் தான் ஆத்தா நல்லா ஆனாங்க. அப்போ முடிவு பண்ண, என்ன ஆனாலும் சரி நம்ம பெருசாயி நல்லா படிச்சு டாக்டர் ஆயிடணும்னு. அப்பதானே ஆத்தாக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் கூடவே பக்கத்துலயே வச்சு பாத்துக்கிட முடியும். அதுக்குதான். அது மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்கனாலே வீட்டுக்கு ஆகாது, நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அவர் ராசியே இல்லாதவ, அந்த வீடே வழங்காதுன்னு எங்க அப்பா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனார் இல்லையா? அவருக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், நான் ஜெயிச்சு காட்டணும்னு என் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அதுக்காகவும் தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ டாக்டர் ஆகி நிக்கிறேன். அப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணு கேட்கலாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு அவர் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சியே, அவர் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவர் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நான் தான் அவரோட பொண்ணுன்னு. இப்போ அவருக்கும் இந்த உண்மையை சொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆமா, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கே ஒரு டவுட் வந்திருக்கோம். என்னடா அது நம்ம கதை மாதிரியே இருக்குன்னு. மாதிரி இல்ல, இது நம்ம கதை தான்ப்பா. என்னோட முழு பேரு பேரு 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் 4வது நானும் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்ற காரணத்துக்காக 5வது ஆண் குழந்தையா பிறக்கணும்னு 4வதா பிறந்த எனக்கு போதும் பொண்ணுன்னு பேரு வச்சுட்டு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்களேப்பா. அந்த போதும் பொண்ணு ரத்னவேல் பாண்டியன் நான் தான்ப்பா. என்னை தூக்கி வளர்த்த நீ அநாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் போனதே கூட யாரினே. ஐயோ, எனது போதும் பொண்ணு நீயாமா? என் புள்ள உசுரோட இருக்குதா? ஏமா ஏமா, என்னமா எனக்கு ஒண்ணுமே புரியல. புள்ள என்னமா சொல்லுது? ஆமாயா, அந்த புள்ள சொல்றதெல்லாம் உண்மைதாயா. 4வதா பிறந்த புள்ளைய என் கையில கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த
அந்த பிள்ளைக்கு கள்ளிப்பாலை ஊற்றி கொல்லணும்னு பாலை ஊத்துனியே, அந்த கள்ளிப்பாலை தூக்கிட்டு நல்ல பாலை வச்சவன் நான் தாயா. ஓ புள்ள போதும் பொண்ணு உசுரோட தாயா இருக்குது. இது தாயா அந்த புள்ள. அப்பவே செத்து போச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த புள்ள இது தாயா நீ பெத்த புள்ள. ஏன் பேத்தியா இன்னைக்கு டாக்டர் ஆகி நிக்கிறா பாரு. இவ தாயா உன் புள்ள. என் புள்ள, என் வாரிசு உசுரோட இருக்குதா? ஐயோ, என்னால நம்பவே முடியல. இத்தனை நாளா நீங்க யாருமே என்கிட்ட சொல்லலையே. என்னோட வாழ்க்கையை நினைச்சு நான் ஒரு நாளும் தூக்க வராம அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த மேடையில என்னோட அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேன். அழவே கூடாது, ஏன்னா நான் ஜெயிச்சிருக்கேன். என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சிருக்கேன். அதனால கண்டிப்பா அழ மாட்டேன். சார், இந்த 7 வருஷமா நீங்க என் கூட தான் இருக்கீங்க. ஆனா ஒரு நாள் கூட நான் தான் உங்க பொண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்களே. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாயி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் வெறும் போதும் பொண்ணு ரத்னவேல் பாண்டியன் இல்ல. எனக்கு அந்த அடையாளம் வேணாம். நான் இப்போ டாக்டர் போதும் பொண்ணு MBBS. எனக்கு இந்த அடையாளம் தான் வேணும். இது எனக்கு போதும். யார் என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, என் வாழ்க்கையை விட்டு போனாலும் சரி, ஆனா என் படிப்புங்கிற அடையாளம், டாக்டர் போதும் பொண்ணு MBBS என்ற படிப்போட அடையாளம் என்கிட்ட தானே இருக்கும். எனக்கு அந்த அடையாளம் போதும். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். பெண்களை கொண்டாடுற நாள்ல இந்த மகளிர் தினத்துல எனக்கு இந்த டாக்டர் பட்டம் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, நான் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க பிறக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலையில பிறக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. ஆனா நீங்க வாழும்போது அதுல ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும், அதுதான் முக்கியம். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லா எமோஷன்ஸும் கலந்துதான் இருக்கும். எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்கன்றது தான் முக்கியம். நான் என்னோட வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்ப ஜெயிக்க போறீங்க? சீக்கிரம் ஜெயிச்சு மேல வாங்க. And thank you so much for everyone for supporting me. And at last நான் ஒரே ஒரு பேரை சொல்லி ஆகணும். அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அன்பினியா. Thank you so much to அன்பினியா. என்னோட எல்லா எமோஷன்ஸ்லயுமே நீ என் கூட இருந்திருக்க. நான் டவுன் ஆகும் போதெல்லாம் என்ன மேல தூக்கி விட்டு சப்போர்ட் பண்ணிருக்க. Thank you so much my soulmate. Better off. என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நீயே ஃபில் பண்ணிக்கோ. இப்ப என்ன சொன்னா? தேங்க்யூ சோ மச் சோல்மேட் பெட்ராவா? அப்ப பொண்ணி ஒத்துக்கிட்டாளா? ஆனாலும் சாதிச்சுட்டடி. எதுவா இருந்தாலும் சின்ன வயசுல மனசு அலப்பாய விட மாட்டேன். எனக்கு படிப்பு தான் முக்கியம். நான் படிச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமேன்னு சொன்னா. அதே மாதிரி படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கின அன்னைக்கே சொல்லிட்டாளே. இதுதான் உண்மையான சாதனை. ப்ரௌட் ஆஃப் யூ பொன்னி. தேங்க்யூடா. பொன்னி சூப்பரா பேசினடி. ரொம்ப எமோஷனலா இருந்தது. நான் தான் சொன்னல, நான் பட்டம் வாங்கிட்டு தான் எதுவா இருந்தாலும் பேசுவேன்னு. சாதிச்சிட்டடி. ஆமா, அப்புறம் என்னமோ சொன்னியே சோல்மேட் பெட்டர் ஆஃப்னு. அப்படின்னா? இதுக்கு தான் படின்னு சொன்னேன், கேட்டியாடா? ஏய், புரிஞ்சுதுடி. இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கலாம். சரி, இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லு. அதுக்கு தான் ரொம்ப வருஷமா வெயிட்டிங். அன்பினியா, I love you. ஐயோ, சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும் போதே சதம் தாளல. குரல் கூட ஒழுங்கா வர மாட்டேங்குதுடி. அப்பா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. டேய் போதும்டா, நடிக்காத. என் மனசுக்குள்ளேயும் நீதான் இருக்கன்னு உனக்கே தெரியும், அப்புறம் என்ன நடிக்கிற? இருந்தாலும் ஓவாயால இருந்து கேட்கணுமே. இன்னைக்கு தானே கேட்டிருக்கேன். என் பொண்டாட்டி டாக்டர் ஆயிட்டா. பொண்டாட்டியும்? மூஞ்சி பேத்துறேன், மூடிட்டு நில்லுடா. சரி வா. உங்க அப்பாக்கு நேரத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். போய் என்னன்னு கேப்போம் வா. ஐயோ ஆமா, நான் வேற உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியல. வா போய் பார்க்கலாம். வணக்கம் மக்களே. விமென்ஸ் டே அதுமா இங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்க இருக்கிற ஒரு மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களோட சாதனைகளும் பெண்களோட முன்னேற்றங்களும் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப வரைக்கும் சாதிச்சிட்டு இருக்க பெண்கள், இதுக்கப்புறமும் சாதிக்க போற பெண்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா தான் இன்னைக்கு இங்க நடக்க போகுது.
பெண்களுக்கான சாதனையாளர் விருதை வழங்குவதற்கு மிகச் சிறப்பு விருந்தாளியாக மாண்புமிகு முதலமைச்சர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much for coming, sir. உங்களோட இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி பெண்களுக்கான அவார்டு கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ ஃபர்ஸ்ட் யாருக்கு அவார்ட் போக போகுதுன்னு பார்க்கலாம். மனதளவிலையும் சரி உடம்பளவிலையும் சரி ரொம்பவே வலிமையானவங்க பெண்கள். இதுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இட் இஸ் none other than மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியாள் முத்துமொழி. வாங்க. தி வேர்ல்ட் சாம்பியன் ஆஃப் கராட்டே இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிக்கறாங்க தி பெஸ்ட் விமன் அவார்டோட. 2 குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொன்னா நம்ப முடியுமா? செம்ம ஃபிட்டா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியாள் முத்துமொழி. சார் ஒரு நிமிஷம், இந்த அவார்டை நான் மட்டும் வாங்கினா அது நல்லா இருக்காது சார். பிகில் படத்துல நீங்க அழகான ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்களே, அது எனக்காக சொல்ல முடியுமா? ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பா. அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா கணவன் இருப்பான். அதேதான் சார், கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா கணவர் இருப்பாருன்னு சொல்லுவீங்களே, அதேதான். அதனால இந்த அவார்டை என் கணவரோடையும் என் குழந்தைங்களோடையும் வாங்கணும்னு விருப்பப்படுறேன். என்னங்க வாங்க சார், இவர் தான் என்னோட கணவர். உண்மையை சொல்லணும்னா நீங்க அந்த படத்துல சொன்ன டயலாக் மாதிரி தான். அது வெறும் டயலாக் இல்ல, என்னோட வாழ்க்கை. எனக்கு இவ்வளோ பெரிய கராத்தே அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கேனா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட கணவர் தான். அப்புறம் என்னோட 2 குழந்தைங்க. வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியாள். இப்படி ஃபேமிலியா வந்து அவார்ட் வாங்குறதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியாள். மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியாள் முத்துமொழி has received the world's best women award and she deserves a big applause. சூப்பர். அடுத்ததா அவார்ட் வாங்க போறது கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு டிகிரி படிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய படிச்சு PhD டாக்டரேட் பட்டம் வாங்கின மிஸ்ஸஸ் வீரா வேம்பு. ஃபேமிலியோட மேல வாங்க மிஸ்ஸஸ் வீரா வேம்பு. ஐயோ, தளபதி நம்ம பக்கத்துலயா? சார் உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? முன்னாடிலாம் படம் வந்துருச்சுன்னா போதும் உடனே நான் போய் பாத்துருவேன். ஆனா நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு பக்கத்துல உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அதுலயும் உங்க கையில ஒரு அவார்டா நினைச்சே பார்க்க முடியல. சூப்பர் சூப்பர் டாக்டர் வீரா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பெண்களால படிக்க முடியும்னு நீங்க ரொம்பவே நிரூபிச்சிருக்கீங்க மிஸ்ஸஸ் வீரா வேம்பு. தேங்க்யூ so மச். தேங்க்யூ மிஸ்ஸஸ் வீரா. மிஸ்டர் வேம்பு சார், நீங்க மட்டும் இங்கே இருங்க, மத்தவங்க எல்லாம் கீழே உட்காருங்க. ஏன் வேம்பு சார் மட்டும் நிக்க சொன்னேன், மத்தவங்களை எல்லாம் உட்கார சொன்னேன் தானே பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேம்பு சாருக்கு ஒரு நடக்க கூடாத விஷயம் நடந்ததுனால அவரோட காலையை அவர் இழந்துட்டாரு. ஒரு காலோட தான் ரொம்ப வருஷமா இருந்தாரு. ஆனா இப்போ 2 காலுமே வந்திருக்குங்க. அதுக்கு காரணம் நம்ம நிலா டாக்டரை கொடுத்த ப்ராப்பரான சிகிச்சையும் அவங்க கொடுத்த மன தைரியமும் தான். சோ கண்டிப்பா நம்ம நிலா டாக்டரை இந்த விமென்ஸ் டேக்கு பாராட்டி ஆகணும். டாக்டர் நிலா வாங்க. மிஸ்ஸஸ் மில்லர் நிலா ஆதித்யா is receiving the world's best women of the year 2032 in medical field. Thank you so much sir. Honorable Chief Minister, thank you so much sir. எங்களோட டேவை, அதாவது விமென்ஸ் டேவை நேர்ல வந்து இவ்ளோ ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு thank you so much. மிக்க நன்றி சார். மேம் ப்ளீஸ் ஷேர் யுவர் வேர்ட்ஸ் மேம். எஸ் ஆஃப் கோர்ஸ், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் விமன் அப்படின்னு மெடிக்கல் கேட்டகரியில் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் செஞ்ச ஒரு வேலைக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுலேயும் விமென்ஸ் டே அன்னைக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சம்திங் நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோன்ற ஃபீல் எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்க மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால மேடை கலைக்கிறோம். வாங்க மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால். மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால் ப்ளீஸ் உங்களோட வேர்ட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு. படிப்பு ஒரு பக்கெட்டு ஆவரேஜா போயிட்டு இருந்தாலும் நமக்கு என்ன வரும், நம்மளோட டேலண்ட் என்னன்னு ரொம்பவே தேடினேன். அப்போதான் எனக்கு சண்டை நல்லா வரும்னு தெரிஞ்சது. என்னோட ஃபேஸ்க்கும் சண்டைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். பட் சண்டை இறங்கிட்டா வச்சு செஞ்சிருவேன்ற மாதிரி எனக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு கராத்தே ரொம்ப வரும்ன்றது தெரிஞ்சது. அண்ட் அதில் நான் டெவலப் பண்ணிக்கிட்டு சாம்பியன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன். அதுதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் வெற்றி. அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை மும்பை மேட்ச்க்கு அனுப்பினது தான். அதில் அவரோட சப்போர்ட்டால, அவரோட உறுதுணையால அந்த மேட்சையும் ஜெயித்தேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா நான் ஜெயிச்சுட்டு அந்த நேஷனல் ஃப்ளாக் அப்படி என் கையில் வச்சுட்டு இருந்தப்போ என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தார். ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. வாவ், செம்ம இன்ஸ்பிரேஷனான ஸ்பீச். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் வீரா, மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட வீரா.
நான் இவ்வளவு படிப்பேனானு எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது. பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல போய் டீச்சரா ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ ஒரு பெரிய கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோட படிப்பு தான். PhD முடிச்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும், உனக்கு என்ன ஆசைப்படுறியோ அதை நீ செய்யணும்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் தான் நான் படிப்பு பின்னாடி ஓட ஆரம்பிச்சேன். இப்போ என் பேருக்கு பின்னாடி படிப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரே ஒரு டிகிரி தான் இருந்தது. இப்போ எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. என் பேருக்கு பின்னாடி டாக்டர் பட்டமும் இருக்கு. அது எனக்கு போதும். 7 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட காலை வெட்டிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா படிப்பு மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு ஹஸ்பண்ட் அப்பயும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எப்படியோ கடனை உடனே வாங்கி அங்கிட்டும் இங்கிட்டும் புரட்டி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி தான் படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்க முன்னாடி டாக்டர் பட்டம் வாங்கிட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்டும் 2 குழந்தைங்களும் தான். ரொம்ப 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 இன்ஸ்பிரேஷனலா இருக்கு மிஸ்ஸஸ் வீரா உங்களோட ஸ்டோரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் யூர் சீட். இங்கு மீசையில்லா பாரதியும் உண்டு, மீசையுள்ள அன்னை தெரசாவும் உண்டு. புரட்சி ஆண்களால் மட்டுமே செய்ய முடிந்தது அல்ல, அன்பு பெண்களால் மட்டுமே தர முடிந்ததும் அல்ல. ஆணுக்குள்ளும் மென்மை உண்டு, பெண்ணுக்குள்ளும் வீரம் உண்டு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அண்ட் ரொம்ப வீரமுள்ள பெண்களுக்கு அவார்ட் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வருஷமும் நிறைய பெண்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற கோரிக்கையோட இன்னைக்கு இந்த விமென்ஸ் டேவை ரொம்ப அழகா கொண்டாடி முடிச்சிருக்கோம். விழாவை கடைசி வரை பார்த்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன்.